வணக்கம். அதாவது எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கும். நம்மளுடைய குழந்தை டாக்டர் ஆகணும். நம்ம எதிர்காலத்தில டாக்டரா முன்னாடி நம்ம அப்பா, அம்மா சொன்னாங்க. நம்மளால டாக்டர் ஆக முடியல. அதனால நம்ம பிள்ளைகளையாவது நம்ம டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் கனவோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ப எத்தனையோ பேர் குழந்தைகள் அந்த டாக்டருக்கு சேரக்கூடிய அந்த ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு இதில போய் சேர்ந்திருப்பீங்க. டாக்டருக்கு சேரக்கூடிய அந்த துறையில இப்ப சேர்ந்து படிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப நீங்கலாம் என்ன பண்ணணும் அப்டின்னா, அதாவது பெற்றோர்கள்லாம் இந்த பதிவ பார்த்துட்டு, நீங்க அந்த டாக்டருக்கு படிக்கக்கூடிய தன் மகனையோ, மகளையோ டாக்டர் ஆக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது திருச்செந்தூர். திருச்செந்தூர் அப்படின்னாலே முருகன். முருகன் தான் நம்ம கண்ணுக்கு வருவாரு. அந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர். செவ்வாய் என்பது இந்த இரத்தத்திற்கும் மருத்துவ சம்பந்தப்பட்ட அந்த ஆயுதங்களுக்கும் உரியவர். அப்ப அந்த செவ்வாய் பகவானை நாம் வணங்கினால்தான் அந்த மருத்துவ ரீதியாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த மருத்துவ துறையில் பெரிய பதவிகளை வகிக்க முடியும். மருத்துவ துறையில் சாதிக்க முடியும். அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் குரு, செவ்வாய் இதெல்லாம் சரியான இடத்திலும் உச்சமாகவும் அந்த குருவும் செவ்வாயும் நல்ல பார்வை பெற்று அந்த இடத்தில் சேரும்போது தான், ஜாதகத்தில் அமரும்போது தான் அவங்க ஒரு நல்ல சிறந்த மருத்துவரா ஆகுறாங்க. அப்ப அந்த மருத்துவருக்காக ஒரு தகுதி இருக்கு. அந்த மருத்துவ தகுதிய நீங்க ஏற்படுத்திக்கணும். அந்த மருத்துவத் துறையில நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா திருச்செந்தூர் போங்க. அங்க நல்லா கடல்ல நீராடிட்டு, அதற்கு உண்டான வழிமுறைகள அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நல்லா அது மாதிரி நீங்க வணங்கிட்டு, அந்த திருச்செந்தூர் கோயில்ல குங்குமத்தை வாங்கி அம்பாளுக்கு கொடுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க. குங்குமம் அப்படின்னாலே நம்மளுடைய குருதி இரத்தத்தை சம்பந்தப்பட்டது. இரத்தம் அப்படின்னாலே உடல்ல நமக்கு அந்த உடல் ரீதியாக அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மருத்துவத்துறைக்கு இது மிகவும் அவசியமானது. எனவே நம்ம இந்த மருத்துவத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெற்றோர்கள் நீங்கள் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு நீங்கள் இந்த துறைக்கு போயிட்டு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி, என் குழந்தை மருத்துவத்துறையில் நல்லா சாதிக்கணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அதே நேரம் உங்களால் முடிந்த பண உதவியை அந்த முருகனுக்கு நீங்கள் செய்யும்போது, அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு மிதமிஞ்சிய பலனை தருவார். எனவே சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, முருகனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி.